நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, பிசிசிஸ்ட்டா இருந்தாலும் சரி, இந்த புக்க படிச்சா 2லயும் நீங்க பிகினர்ன்னு ஃபெய்ன்மேன் உணர வச்சுருவாரு. ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். ஆனா, ஏன் இப்படிதான் வேலை செய்யணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபெய்ன்மேன் அந்த கேள்வியோட தான் தொடங்குறாரு. ஒரு ஃபிசிசிஸ்ட் ஏன் கம்ப்யூட்டர் பற்றி பேசணும்? இந்த கேள்வி என்னை இனிஷியலி கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. ஆனால் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்ததும் புரிஞ்சிச்சு. ஃபெய்ன்மேன் கம்ப்யூட்டரை ஒரு மெஷினாக பார்க்கல, அதை ஒரு ஃபினாமினாவாக பார்க்குறாரு. அதுதான் வித்தியாசம். நான் ESP32 போர்டில் கோட் ஃப்ளாஷ் பண்ணும்போது, இல்லை கீகார்டில் ட்ரேஸ் ரோட் பண்ணும்போது இது எப்படி ஒர்க் ஆகும் என்ன என்று நான் கேட்டது உண்டு. ஃபெய்ன்மேனும் அதே கேள்வி கேட்குறாரு. ஆனால் அவர் இன்னும் கீழே போகிறாரு. இது ஏன் இப்படி ஒர்க் ஆகும்? அந்த ஒரு எழுத்து வித்தியாசம்தான் இந்த புக்கை தனிப்பட்டதாக்குது. இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஒரு சுவிட்சில் பிறந்த பேரண்டம். 2 எண்கள். இந்த 2 எண்களில் இருந்து உலகின் எல்லா கம்ப்யூட்டேஷனும் பிறக்குது. ஃபெய்ன்மேன் இது ஆரம்பத்திலேயே சொல்கிறாரு. ஒரு ஸ்விட்ச் ஆனாக இருக்கா ஆஃபாக இருக்கா அது இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு வாக்கியம் மனசில் ஒட்டிக்கிட்டது. நான் ஆர்டினோவில் டிஜிட்டல் பின் ஹை லோ பண்ணும்போது அது ஜஸ்ட் வோல்டேஜ் லெவல் மட்டுமல்ல, அது இன்ஃபர்மேஷனோட மிகச்சிறிய அலகு என்று தெரியும். ஆனால் ஃபெய்ன்மேன் அதை எனர்ஜியோட கோணத்திலையும் பார்க்குறாரு. ஒரு கால்குலேஷன் பண்ண மினிமம் எவ்வளோ எனர்ஜி வேணும்? இந்த கேள்வி சாப்டர் 1லேயே வருது. எந்த சிஎஸ் டெக்ஸ்ட் புக்லேயும் இப்படி ஆரம்பிக்க மாட்டாங்க. சாப்டர் 2 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஸ்ட்ரக்சர் இல்லாமல் சிக்னல் எங்கே போகும்? பிசிபி டிசைன் பண்ணும்போது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ட்ரேஸ்கள் ரேண்டமாக போகலை, ஒவ்வொன்றும் ஒரு இடம் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி. ALU, கண்ட்ரோல் யூனிட், மெமரி. ஃபெய்ன்மேன் இதை டெக்ஸ்ட் புக் மாதிரி லிஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த டிசைன் ஏன் இப்படி வந்துச்சு? வேறு மாதிரி இருந்திருக்க முடியாதா என்ன என்ற கேட்கிறாரு. அந்த க்யூரியாசிட்டி தான் என்னை இழுக்குது. ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த சாப்டர் கொஞ்சம் ஃப்ளாட். லெக்சர் நோட்ஸில் இருந்து கன்வெர்ட் பண்ணதோட லிமிட்டேஷன் இங்கே தெரியுது. ஃபெய்ன்மேன் ரிட்டனில் ஒரு லைஃப்லெஸ்னஸ் இருக்குது. தவிர்க்க முடியாத சாப்டர், ஆனால் த்ரில்லாக இல்லாத சாப்டர். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், இது சாப்டர் 3. மிஸ்டர் டியூரிங்கோட மெஷின், இது என் ஃபேவரட். ஃபெய்ன்மேன் டூரிங் மெஷினை மிஸ்டர் டூரிங்ஸ் மெஷின் என்று சொல்கிறாரு. அந்த ரெஸ்பெக்டில் ஒரு அழகு இருக்குது. டூரிங் மிஷின் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இன்ஃபினிட் டேப், ஒரு ரீட் ரைட் ஹெட், சில ரூல்ஸ், அவ்வளவு தான். ஆனால் அந்த அப்சர்ட்லி சிம்பிள் செட்டப்பில் உலகில் எல்லா கம்ப்யூட்டபிள் ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணலாம். காம்ப்ளெக்சிட்டியை சிம்பிளிசிட்டியில் கம்ப்ரெஸ் பண்ணுறது, இது இன்ஜினியரிங்லேயும் அழகு, ஃபிலாசபிலையும் அழகு. ஹால்ட்டிங் ப்ராப்ளம், இது என்ன ஜென்யூன்லி யோசிக்க வச்சுச்சு. ஒரு ப்ரோக்ராம் ஒரு நாளாவது நின்றுவிடுமா என்று நாம் முன்கூட்டியே சொல்ல முடியாது. மேத்தமெட்டிக்கலி ப்ரூவ் பண்ணுறாரு. அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. கம்ப்யூட்டேஷனோட லிமிட்டேஷனை கம்ப்யூட்டேஷனாலேயே ப்ரூவ் பண்ணுறது, இது ஒரு கவினன் தான். வார்த்தைகளிலேயே மௌனத்தை விவரிப்பது மாதிரி. ஃபெய்ன்மேன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி பண்ணுறதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இரு, கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஒரு நாள் திரும்பி பார்ப்ப, யாரும் பண்ணாத ஒன்றை நீ பண்ணி இருப்ப. இது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபிலாசபி மட்டும் இல்லை, இது எந்த ஃபீல்ட்லேயும் உண்மை. கோடிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் தியரி, சாப்டர் 4. ஷெனானோட என்ட்ராபி ஒரு அழகான அச்சம். இன்ஃபர்மேஷன்னா என்ன? இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த சொன்னால் அது இன்ஃபர்மேஷன் இல்லை. ஃபெய்ன்மேன் இந்த ஒரு வாக்கியத்தை ஷெனானோட என்டையர் என்ட்ரோபி தியரிக்கும் பண்ணுறாரு. அன்சர்டனிட்டி குறையும் போது மட்டுமே இன்ஃபர்மேஷன் பிறக்குது. எரர் கரெக்ஷன் கோட்ஸ் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக ஃபீல் ஆகுது. மெசேஜ் கரப்டானாலும் ரிசீவர்கிட்ட சரியாக போகணும். இது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோட கோர். ESP32ல் UART டேட்டா பேசும்போது நாய்ஸ் நடுவில் வந்தாலும் டேட்டா இன்டிகிரிட்டி மெயின்டைன் ஆகணும். அதுக்கு பின்னாடி இந்த ஷெனானோட தியரி இருக்குன்னு இப்போது தெளிவாக புரியுது. சாப்டர் 5 ரிவர்சபிள் கம்ப்யூட்டேஷன் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஃபிசிக்ஸ் மறந்தவன் கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்கவே முடியாது.
இந்த சாப்டர் படிக்கும்போது ஒரு கண்ணில் பட்டுது. நம்ம சிஎஸ் படிக்கும்போது ஃபிசிக்ஸை இக்னோர் பண்ணுறோம். ஃபெய்ன்மேன் அதை ஃபர்கிவ் பண்ண மாட்டார். பிட் எரேஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி போகுது. லேண்டாயரஸ் பிரின்சிபல் இது தான். இது ஜஸ்ட் தியரி இல்லை, ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட். ரிவர்சபிள் கம்ப்யூட்டேஷன்னா கால்குலேஷனை பேக்வேர்டில் ரன் பண்ண முடியும்படி டிசைன் பண்ணால் எனர்ஜி வேஸ்ட் மினிமம் ஆகும். இதை 1980s ஃபெய்ன்மேன் சொன்னார். இன்றைக்கி குவாண்டம் கம்ப்யூட்டரில் இது சென்ட்ரல் ஐடியா. காஸ்மோலில் ஹீட் சிமுலேஷன் பண்ணும்போது சிப்பில் ஹீட் டிசிபேஷன் எங்கே அதிகமாகுதுன்னு பார்ப்பேன். இந்த ஹீட்டை எங்கேருந்து வருது, இர்ரிவர்சிபிள் கம்ப்யூட்டேஷன்லேருந்து வருதுன்ற இப்போ புரியுது. ஃபெய்ன்மேன் அந்த கனெக்ஷனை வெறும் தியரியாக விடலை, ஃபிசிக்ஸோட லாவாக நிறுவுகிறாரு. சாப்டர் 6 குவாண்டம் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் 1986 எழுதப்பட்ட நாளை அப்படின்னு சொல்லலாம். ஃபெய்ன்மேன் இந்த சாப்டரில் கியூபிட்ஸ் பற்றி பேசுகிறாரு. சூப்பர் பொசிஷன், குவாண்டம் கேட்ஸ் இது 1986 இருக்க லெக்சராக கொடுத்தாரு. அன்றைக்கு யாரும் கேட்கல, இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறோம். அவரோட கன்சர்ன் சிம்பிள். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் பண்ணுறத குவாண்டம் கம்ப்யூட்டர் பண்ண முடியுமா, அந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டினை ரிகரஸ்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஒரு ஃபிசிசிஸ்டோட கோணத்தில் குவாண்டம் வேர்ல்டில் கம்ப்யூட்டேஷன் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி. இந்த சாப்டர் இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகும். ஃபீல்டு அப்போது பூர்ணமாக டெவலப் ஆகலை. ஆனால் அதுவே இந்த சாப்டரோட ட்ராஜடி மற்றும் பியூட்டி. விதை விழுந்து மரமாவதற்கு முன்பே ஃபெய்ன்மேன் போய்விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஐபிஎம் குவாண்டம் கூகுள் சிக்காமோர் பார்க்கும்போது அந்த விதை எங்கே வளர்ந்துள்ளதுன்னு தெரியும். சாப்டர் 7 ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். சிலிக்கானில் இறங்கி பார்க்கும் ஒரு மனிதன். இந்த ஃபைனல் சாப்டர் என்னை மிகவும் பர்சனலாக டச் பண்ணுச்சு. விஎல்எஸ்ஐ, டிரான்சிஸ்டர், சிப் ஃபிசிக்ஸ் இதை ஃபெய்ன்மேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மூரேஸ் லாவோட லிமிட்டேஷன்ஸ் பற்றி இப்போ யோசிக்கிறாரு. நாம் ஆட்டம்ஸ் லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் போதாது, குவாண்டம் எஃபெக்ட்ஸ் கிக் பண்ணும். இது 1986 சொன்னது. 2020 நாம் லிட்ரலி அந்த வாலை ஹிட் பண்ணுறோம். கீகார்டில் பிசிபி டிசைன் பண்ணும்போது ட்ரேஸ் வித் இம்பிடன்ஸ் மேட்சிங், சிக்னல் இன்டிகிரிட்டி இதெல்லாம் பாட்டம் லெவல் ஃபிசிக்ஸ். ஒரு எலக்ட்ரான் எப்படி காப்பர் ட்ரேஸில் பயணிக்கிறது என்று தெரிஞ்சால் மட்டும் நல்லா பிசிபி டிசைன் பண்ண முடியும். ஆனால் ஃபெய்ன்மேன் அந்த டெப்த்தை இந்த சாப்டரில் தருகிறாரு. சிலிக்கானில் ஆரம்பித்து சிந்தனை வர அந்த பயணம் இந்த சாப்டரில் வட்ட முடிகிறது.